வணக்கம். குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்டது. நான் நிறைய ஊர்களில் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதுக்கு பரீட்சைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், மனோநிலைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், கேரக்டர் பில்டிங், இன்னும் நிறைய படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்க செல்லும் பொழுது அங்குள்ள மாணவர்களை கேட்கும் முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க தன் இஷ்டம் வந்தபடி எதையோ சொல்றாங்களே தவிர சரியான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இருந்தால் ஒரு குறிக்கோள் தேவை. அந்த குறிக்கோள் ரொம்ப சின்ன வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசுலாம் கேட்டீங்கன்னா அதுக்கு குறிக்கோள்னா என்னன்னு தெரியாது. அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அதுதான் சொல்லும். கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகள், 8வது 9வது 10வது +2 மாணவர்கள், பியூசி படிக்கிறவங்க, குறிக்கோள் தெரியாம எதையோ குறிக்கோளா பிக்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி குறிக்கோளே இல்லாமல் நீங்க வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா காடுக்குள்ள கண்ணை கட்டி விட்ட மாதிரிதான். எந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம், இது எந்த ரோடு, இந்த ரோட்ல போனா எங்க போய் சேருவோம் ஒன்றும் தெரியாது. வழியில மிருகம் வருதா, யானை வருதா, புலி வருதா, சிங்கம் வருதா, ஒண்ணுமே தெரியாது. காடுல கண்ணை கட்டி விட்ட மாதிரிதான் வாழ்க்கை. இன்னொன்னு, குழந்தைங்களை இந்த கேள்வியை கேட்டப்ப சொல்ற பதில், படிக்கிற மாணவர்கள் கேட்டீங்கன்னா, என்னப்பா உன் குறிக்கோள் என்ன? ஐயா, இந்த பரீட்சையில 80ல இருந்து 90 மார்க் வாங்கணும், இது என் குறிக்கோள். இன்னும் வேற குழந்தைங்களை கேட்டீங்கன்னா 90ல இருந்து 100 மார்க் வாங்கணும். இந்த மாதிரி மதிப்பெண்களை பெறுவதுதான் அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையினுடைய குறிக்கோள். குறிக்கோள் 2 வகை இருக்கு. இதெல்லாம் நீங்க ஆனந்தம் ஆரோக்கியம் மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பயிற்சியில உங்க குழந்தைய சேர்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன பதில். எப்போதுமே குறிக்கோள் 2 இருக்கு. ஒன்னு பர்மனன்ட் குறிக்கோள், இன்னொன்னு டெம்பரரி குறிக்கோள். டெம்பரரி குறிக்கோள்கள் எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருக்கும். பர்மனன்ட் குறிக்கோளை நோக்கிய டெம்பரரி குறிக்கோள் போயிட்டு இருக்கும். டெம்பரரி குறிக்கோளுக்கும் பர்மனன்ட் குறிக்கோளுக்கும் வேற வேற ஆங்கிள் தீர்மானம் எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா குறிக்கோள் ஒரு பக்கம் இருக்கும், உங்க டெஸ்டினேஷன் ஒரு பக்கம் இருக்கும், நீங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பீங்க. நீங்க சேலமோ கிருஷ்ணகிரியோ மதுரையோ திண்டுக்கல்லோ திருநெல்வேலியோ இல்ல திருக்கழுக்குன்றமோ எங்கேயோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு நினைச்சு அந்த ரோட்ல போனீங்கன்னா அது உங்களை ஆப்போசிட் டைரக்ஷனை கொண்டு போய் விடும். நேர எதிர்மறையான திசையில போறது. குறிக்கோளை ஒண்ணு வச்சுக்க வேண்டியது, செய்யறது ஒண்ணு பண்றது. எப்படி குறிக்கோளை தொட முடியும்? இன்னொன்னு, குறிக்கோள் எப்பவுமே ஸ்பெசிபிக்கா இருக்கணும். 80ல இருந்து 90 வாங்குறேன்னா 50 தான் வாங்குவீங்க. குறிக்கோள்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இந்த பரீட்சையில நான் 95 மார்க் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல வாங்குவீங்க, அதுக்கு மேல வாங்குவீங்க. ஒண்ணுமே தெரியாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு குறிக்கோளை போட்டீங்கன்னா உங்களால குறிக்கோளை ரீச் பண்ண முடியாது. சோ எல்லா மூல குறிக்கோளை அடையணும்னாலும் நிறைய டெம்பரரி குறிக்கோளை நீங்கள் தாண்ட வேண்டும். ஒவ்வொரு டெம்பரரி குறிக்கோளும் மூல குறிக்கோளுக்கு என்ன கவனம் செலுத்துகிறீர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு டெம்பரரி குறிக்கோளையும் நீங்கள் நடத்தணும் குழந்தைங்க. சோ இது குறிக்கோளை ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அப்பா அம்மா சொல்ற குறிக்கோளை நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு சில வாழ்க்கையில சில ஆசைகள் இருக்கு. உங்க மனசுக்கு பிடித்த ஏதோ ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்யணும்னு ஆசை இருந்தா அதுதான் உங்க குறிக்கோளா இருக்கணுமே தவிர சும்மா அம்மா அப்பா ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த குறிக்கோளை எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மனசை வச்சுக்கோங்க. குறிக்கோளை நிர்ணயம் பண்ணாம நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியாது. நன்றி, வணக்கம்.